அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ச்சியாக சங்கீதம் 119 சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 119 20வது வசனத்தை வாசித்து சிந்திக்கலாம். முது நியாயங்களின் மேல் என் ஆத்மா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சியினால் தோய்ந்து போகிறது என்பதே. தொடர்ச்சியாக சங்கீதக்காரன் கர்த்தருடைய வேதத்தினுடைய மேன்மை குறித்து பேசி வருகிறான். இந்த இடத்திலும் கூட சங்கீதக்காரன் கர்த்தருடைய வேதத்தை எப்படியாக நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறார். இந்த சங்கீதக்காரனை பார்க்கும்போது தொடர்ச்சியாக வேதத்தை எனக்கு மரியாதையும், அடுத்து எனக்கு அனுகூலமாயிரும், நான் வேதத்தை கை கொள்வேன், அடுத்து இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தரலும் என்று சொல்லிட்டு இப்போ சொல்கிறார், நான் உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறேன். உண்மையான பரிசுத்தம் என்று பார்க்கும்போது உண்மையான பரிசுத்தம் நாம் எதை நேசிக்கிறோமோ அதில் தான் அடங்கியிருக்கு. நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா அந்த பரிசுத்தமான வாழ்வுக்கு மிக அடிப்படையான ஆதாரம் வேதம். நீங்கள் வேதத்தை நேசிச்சிங்க அப்படின்னா வேதத்தை நீங்கள் நேசிக்கும் போது பரிசுத்தம் தீவிரமாக இருக்கும். நாம் எதை நேசிக்கிறோமோ அது கேட்டாற்போல் தான் உங்களோட என்னுடைய வாழ்க்கை கட்டமைக்கப்படும். உண்மையாய் வேதத்தை நேசிப்பவர்கள் பரிசுத்தத்தில் தீவிரமாக இருப்பார்கள். எப்படி பரிசுத்தத்தில் தீவிரமாக இருப்பாங்க அப்படின்னா, உண்மையாய் வேதத்தை நேசிக்கிறவர்கள் வேதத்தை அறிந்து கொள்வார்கள். உண்மையாக வேதத்தை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா அந்த வேதத்தை நான் அறிஞ்சு கொள்வேன், அந்த வேதத்தை நான் படிப்பேன், அந்த வேதத்தை நான் ஆராய்ஞ்சு பார்ப்பேன். அது மட்டும் இல்லை, அந்த வேதத்தை நான் நடைமுறைப்படுத்துவேன், அந்த வேதத்தின்படி நான் நடப்பேன். எனக்கு வேதம் முக்கியமாக. நான் வேதத்தை நேசிக்கும் போது வேதம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அடிப்படை அம்சமாக இருக்கும்போது அந்த வேதத்தை நான் நேசித்து அதை படித்து அதை ஆராய்ந்து பார்த்து அப்படியே நின்று விடாமல் அந்த வேதத்தை நான் நடைமுறைப்படுத்துவேன். சுயத்தையும் உலக இச்சைகளையும் வேத அறிவு உடைத்து போடும். தேவனுடைய வார்த்தையினால தான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நான் உணரும் போது உலகத்தின் ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்யும் அப்படின்னா உலகத்தின் மீது உள்ள நேசத்தை அற்றுப்போக பண்ணுவேன். இப்போ நான் வேதத்தை நேசித்தேன் அப்படின்னா எனக்கு உலகம் ஏன் பெருசாக இருக்காது அப்படின்னா தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் எனக்கு பெரிதாய், தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்விற்கு மேன்மையானதாக இருக்கும். இந்த சங்கீதக்காரன் இந்த வசனத்தில் இன்னொரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறார். எப்போ அவர் இந்த வேதத்தை நேசிக்கிறார்? எக்காலமும், எப்பயுமே, எல்லா நேரத்திலும் எனக்கு பிடிக்கும்போது தான் நான் வேதத்தை நேசிப்பேன். எனக்கு ஆறுதலாக இருக்கணும் அப்படின்னா மட்டும் வேதத்தை நேசிப்பேன். இல்லை நான் சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும் வேதத்தை நேசிப்பேன். இல்லை, எல்லா நேரத்திலும் என்னுடைய உபத்திரவத்திலும், துக்கத்திலும், சந்தோஷத்திலும், தாழ்விலும், உயர்விலும் நான் வேதத்தை நேசிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கணும். எப்பொழுதும் வேதத்தை நேசிக்கிற மனுஷன் எப்பொழுதும் வேதத்தை நடைமுறைப்படுத்துவான். எப்பொழுதும் வேதத்தை நடைமுறைப்படுத்துகிற மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் உள்ளவனாக இருப்பான். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கீங்களா? ஏன்னா பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவனுடைய சித்தம் பரிசுத்தமாக வேண்டும் என்றால் அந்த பரிசுத்தமாகுதல் எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா நீங்கள் வேதத்தை எவ்வளோ தூரம் நேசிக்கிறீங்களோ அங்கேருந்து ஆரம்பிக்குது. நான் வேதத்தை வாசிக்கவே இல்லைங்க, எனக்கு பிடிச்சா வாசிப்பேன், ஒரு நாளைக்கு ஒரு சங்கீதம் வாசிப்பேன், இல்லை ஒரு 10 வசனம் தான் வாசிப்பேன் அப்படின்னா நீங்கள் வேதத்தை நேசிக்கலை. வேதத்தை நேசிக்காத போது உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் வேணும் அப்படின்னா வேதம் பக்கமாக வாங்க. வேதம் மட்டும் தான் உங்களை பரிசுத்தமாகும். இந்த காலை வேலையிலும் கூட எழுந்திரிச்சு இந்த நாளில் இன்னைக்கு நீங்கள் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா காலையில் எழுந்துச்சு வேதத்தை வாசிங்க, ஆசையாக வாசிங்க, ஆவலுடன் வாசிங்க. தேவன் அதற்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நிச்சயமாக தருவார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்று சந்தோஷமாக வாழ தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.